இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்துட்டு சமீப காலமாக ஒரு ஒரு போர் சூழ்ந்த சூழ்நிலையை பற்றிய விவரங்களையும் செய்திகளையும் நம்ம கேட்டறிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். ஊடகங்களில் வந்துட்டு சிலவங்க சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உண்மையை பரப்புகிறாங்க, சில ஊடகங்கள் பார்த்திங்கன்னா பொய்யை பரப்புகிறாங்க. அதோடு சேர்ந்து நம்ம சில கூட்டங்களும் வந்துட்டு அள்ளி விடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அது எது உண்மை எது பொய்ங்கிறத நம்மளால் வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியலை. இந்த போர் சூழல்னு பார்க்கும்போது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலாக இருக்கட்டும், பதிலுக்கு ஈரானுடைய தாக்குதலாக இருக்கட்டும், இதுக்கிடையில் வந்துட்டு சமரசம் செய்கிறேன், புரோக்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்களும் நிறையா இருக்கிறாங்க. அமெரிக்க மாமாக்கள்லாம் வந்துட்டு செய்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்கள் செய்பலன் அவர்களுக்கு கண்டிப்பாக அது வந்துட்டு உறுதியானது, நிச்சயிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது, கண்டிப்பாக அவங்கள வந்து சேரும். என்ன செய்கிறோமோ அது நன்மையோ தீமையோ அது பல மடங்காக வந்துட்டு அவங்கள போய் சேருங்கிறது யாவரும் அறிந்தது. இன்றைக்கி இந்தியாவை பற்றி பேசலான்னு இருக்கு. இந்தியாவில் இந்த சூழ்நிலையில், போர் சூழ்நிலையில் வந்துட்டு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு முட்டு கொடுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மற்றபடி என்ன சொல்கிறது, சங்கிகளாக வாழும் சாக்கடைவாதிகளுக்கு ஒரு செருப்படி பதில் கொடுக்கலாம்னு இன்றைக்கி நான் அந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் பெருமைப்படணும். எதுக்கு பெருமைப்படணும் கேளுங்க. எதுக்கு பெருமைப்படணும்னா, இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்களாம். இந்தியாவில் பிறந்ததுக்காக இஸ்லாமியர்கள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் பிறந்த எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கிறங்கிறது தான் நம்மளுடைய ஒரு சித்தாந்தம், சரியா? அது என்ன இஸ்லாமியர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதுக்காக பெருமைப்படணும்னா, அவங்க என்ன வெளியிலிருந்து ஓடி வந்தவங்களா, இல்லை வந்துட்டு இங்கே வந்து தஞ்சம் புகுந்தவங்களா, யகுதிகளா, ரெஃப்யூஜிஸா, அகதிகளா, என்னன்னு சொல்றது? ஒன்றும் சொல்றது கிடையாது. எதுன்னு விளங்கிக்கிறது இல்லாமல் இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்கள் வந்துட்டு இந்த நோன்பு காலத்தில் அவங்க வந்து நிம்மதியாக அமைதியாக ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நோன்பு திறக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு வந்துட்டு அது இந்தியா தான் காரணம், இந்தியாவில் அவர் தான் காரணம், இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்துட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், நீ யார் அது சொல்கிறதுக்கு? நீ இந்தியன், நானும் இந்தியன் தான். அதாவது மதத்தை தூக்கி ஒரு பக்கத்தில் போட்டுருவோம். அது ஹிந்துவாக இருக்கட்டும், அது இஸ்லாமியனாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும், சிக்கு, ஜெயினிசம் இருக்குது, புத்திசம் இருக்குது, இன்னும் மதம் அல்லாத மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கோட்பாடுகளுக்குள்ள வராதவங்களே எல்லாரும் இந்தியாவில் பிறந்ததுக்கு பெருமை தான் படுவாங்களே தவிர பெருமை அடைய மாட்டாங்க. அது என்ன இஸ்லாமியர்கள் மட்டும் பெருமை அடையணும்னா, அந்தந்த நாட்டில் பிறந்த எல்லாருமே அவனுடைய நாட்டை பெருமையாக தான் நினைப்பான். அது இஸ்லாமிய நாட்டில் பிறந்த அந்த நாட்டுடைய குடிமகன் அங்கே ஒரு கிறிஸ்தவனும் பிறந்திருப்பான். இப்போ நம்ம இஸ்லாமிய நாடு சொல்றது ஜோர்டான் இருக்குது, சிரியா இருக்குது, மற்ற நம்ம வளைகுடா நாடுகள்லையுமே வந்துட்டு கிறிஸ்டியன்ஸும் பிறக்கதான் செய்கிறாங்க. அவங்களுடைய நாடுகளை வந்துட்டு அது பலஸ்தீனமாக இருக்கட்டும், அந்த நாட்டில் பிறந்த மக்கள் அவங்களுடைய நாட்டை பெருமையாக தான் நினைப்பாங்க. அதுக்காக இஸ்லாமியர்கள் மட்டுமா பெருமையாக நினைப்பாங்க? இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம், ஒரு மார்க்கம், அவ்வளோதான். அதை பின்பற்றுறாங்க. அது அவங்களுடைய விருப்பத்திற்கு உரியது. விருப்பத்தை வந்து நம்ம வந்துட்டு எந்த வகையிலையும் நம்ம அதை வந்துட்டு தொடக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. எந்த மதத்தை யார் பின்பற்றுறதோ அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், சரிதானே? இப்போ இந்த விஷயத்துல என்னன்னா, இஸ்லாமிய நாட்டில் பிறந்த இஸ்லாமியன் பெருமை அடைய முடியல. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நிம்மதியான சூழ்நிலை வந்துட்டு அவங்களுக்கு அமைப்பெறலை. இந்த போர்க்காலங்களில் வளைகுடா நாடுகளில் இருந்து போர் தாக்குதல் இருக்குது. அவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் சொல்லக்கூடிய நாடுகள்லேயும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால வாழ முடியல. சிறுபான்மையாக இருக்கிற இந்தியாவில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்க பெருமை அடையணும். நீ யார் அதை சொல்றதுக்கு? உனக்கு என்ன அந்த தகுதி? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? நீங்களாம் படிச்ச தற்கொலைகள் தான் நான் சொல்லுவேன். பகுத்தறிவு இல்லாத முட்டாள்கள், அறிவுங்கிறத அடகு வச்ச என்ன சொல்றது வார்த்தைகளை தேட வேண்டியதா இருக்கு உங்களுக்காக. கொஞ்சமாவது வந்துட்டு சுயபுத்தியோட பேசுங்க. நம்ம என்ன பேசுறோம், எதற்காக பேசுறோங்கிறது வந்து விளங்கிட்டு பேசுங்க. இந்திய நாட்டுல பிறந்த எல்லா மக்களும், அது யாராவுமே இருக்கட்டும், அடித்தட்டுல இருந்து உயர்ந்தவர் எவராவுமே இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்தியாவில பிறந்ததுக்காக பெருமை தான் அடைவாங்க. இப்ப நான் வந்துட்டு இங்க இருக்கிறேன்னா வந்துட்டு நான் என்னோட ஒரு பாதுகாப்பான சூழல், நான் பெருந்தன்மையா முதல்ல நினைக்கிறேன். நான் என்னுடைய தமிழ்நாட்டுல நான் பிறந்ததுக்கே நான் வந்துட்டு நான் பெருமையா இருக்கேன். அடுத்துதான் இந்தியாவை வந்து நான் நினைச்சு பார்க்க முடியும். ஏன்னா நான் பிறந்த இடம், நான் பிறந்த இந்த தமிழ்நாடு, நான் பிறந்த பூமி, இந்த இடத்துல நான் வந்து பாதுகாப்பு ஒன்று இருக்கேன். மற்ற இடங்கள்ல வந்துட்டு அவங்கவுங்க ஒரு கர்நாடகமா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், மற்ற வட மாநிலங்களா இருக்கட்டும்,
அவங்க அந்தந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு தான் அதோடைய பெருமை அருமை தெரியும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு இந்தியா, சரிதானே? அப்ப நம்ம பிறந்த தாய் மண்ணை வந்து முதல்ல பெருமைப்படுத்தணும். நாங்க அதை பெருமையா நினைக்கிறோம். அதை விட்டு அது இஸ்லாமின் மட்டும்தான் அது பெருமையா நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் அதை நினைச்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களை பேச விட்டுட்டு நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல இவ்வளவு நாளா, அதுக்காக நீங்க வந்துட்டு பெருமை அடையணும். பாதுகாப்பா இருக்கீங்கல்ல, அதுக்காக நீங்க வந்துட்டு பெருமை அடையணும். ஸோ நம்ம என்ன பேசுறோங்கிறத பார்த்து பேசணும். அதற்காக தான் இந்த பதிவு. இந்த பொதுவாக வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு யாருக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. சிலர் இருக்கிறாங்க, முட்டு கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க, சங்கிகளாக இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய கபோதிகள், சரியா? நாங்க மத சார்பு இல்லாம எனக்கு இப்ப வந்துட்டு இப்போ ஒரு ஹிந்து இருக்கிறார், ஒரு ஹிந்து நண்பன் இருக்கிறார். அப்படி இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அவருடைய அடையாளத்தை நான் போட்டுக்கிறேன், நானும் ஹிந்து போலத்தான் இருப்பேன். நான் போட்டிருக்க அடையாளத்தை வந்துட்டு அவருக்கு போட்டு அவர் ஒரு இஸ்லாமியனா தோணுவேன். இந்த மாதிரி வந்துட்டு இந்த உருவ விவரங்கள் வந்துட்டு ஒரு மனிதனை வந்து வடிவமைக்க போறது இல்லை, ஒரு அடையாளத்தை கொடுக்க போறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அடையாளம் போது அது மனிதன் மட்டும்தான். இப்ப நான் எப்படி இருக்கிறேன், ஒரு மனுஷன்னா இதுதானே தவிர இதுதான் ஒரு அடையாளப்படுது. இவன் மனிதன், இது விலங்கு, அப்படி அடையாளப்படுத்த உருவா அமைப்பு என்கிட்ட இருக்கு. அதே போல அவர்கிட்ட இருக்குது. இந்த மார்க்கம் ஏற்றுக்கிறோம், மதத்தை ஏற்றுக்காதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம். அது அவங்க மனசுக்குள்ளது, அது வெளியில தெரிய போறது இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லாம பேசுறீங்களா? நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா, வேற எதையும் திங்கிறீங்களா? போதும், நிறைய பேசியாச்சு. நல்ல உள்ளம் படைத்த மக்கள் வந்துட்டு இதை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தரமான பதிவுகளை வந்துட்டு கமெண்ட்களில் பதிவு பண்ணுங்க. நல்ல கருத்துக்களை நான் அதை வரவேற்கிறேன். எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். ஒற்றுமையா வாழ்றதுக்கு தான் அந்த உலகத்துல பிறந்தோம். அது வந்துட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு வந்துட்டு நாங்க எல்லாமே பெருமைப்படுறோம். சங்கிகள் நீங்க வந்து சிறுமை அடைய தான் போறீங்க. நீங்க வந்துட்டு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கான அழிவாலம் நெருங்கி விட்டது. நன்றி. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.